அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 908வது நாள். இந்த ஈரான் ஈராக் யுத்தத்தில் அது நிற்கிறது. முழு கவனமும் இப்பொழுது அதிலே செலுத்தப்படுகிறது. அந்த யுத்தம் 46வது நாள். அதில் நான் இன்று காலையில் உள்ள வீடியோவில் குறிப்பிட்டது போல ரிஜிம் சேஞ்சில் ஆரம்பித்து கடைசியில் திறந்திருந்த ஹர்மூஸை திறக்க வேண்டி கோரிக்கை வைத்து மண்டியிட்டு முடியாத நேரத்தில் அதை முற்றுகை என்று முட்டாள் ட்ரம்ப் அறிவிக்க, அதிலும் பெரிய அடுக்கடுக்கான தோல்விகள். இப்போ நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இதனிடையே நேயர்களிடம் ஒரு சின்ன வருத்தத்தை பகிர்ந்து கொள்கிறோம். என்னுடைய இன்றைய காணொளியில் கடைசி 5 நிமிடங்கள் சத்தம் மியூட்டாகி இருந்தது என்று போட்டிருந்தீர்கள். அந்த செய்தியையும் நான் இந்த வீடியோவிலே சேர்த்துக் கொள்கிறேன். அதை சீர் செய்ய உள்ள இது முடியவில்லை, டெக்னிக்கல் ஒரு ஃபால்ட். இப்போ நம்ம இந்த கோர் இஷ்யூக்கு வருவோம். இது காலையில் நான் பேசினிலிருந்து இப்பொழுது வந்த டெவலப்மெண்ட்டு. அதனால தான் இந்த வீடியோவையும் இப்பொழுது போடுகிறோம். சைனா ஹார்மூஸ் பகுதியில் தன்னுடைய கப்பலை அனுப்புகிறது. ஏற்கனவே ஹார்மூஸ் பிளாக்கேடாக அவங்க எதிர்பார்த்தாங்க. அதை நான் காலையில் சொன்னேன். அதை மனதில் கொண்டே சைனா நிறைய கப்பல்களை ஹார்மூஸ் பகுதியில் நிறுத்தி இருந்தது, அது கடந்து செல்வதற்காக. அவை கடந்து சென்றன. இப்போ அதுல எல்லாம் முத்தாய்ப்பா அமெரிக்காவினுடைய கப்பல் படை கையாலாகாதது என்பது நிரூபிக்கும் விதத்தில் ஒரு கப்பல் 188 அடி நீளமுள்ள மீட்டர் நீளமுள்ள, ஏறத்தாழ ஒரு 500 அடி 550 அடி நீளமுள்ள ஒரு கப்பல் ஈரானுடைய குரூட் ஆயிலை ஏற்றிக்கிட்டு போகுது. அந்த கப்பலில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு சொன்னா, அதற்கு ரிச் ஸ்டார் என்று ஸ்டாரி என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அது அமெரிக்காவால் பொருளாதார தடைக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு கப்பல். கப்பல் மட்டுமில்ல, கப்பலுடைய ஓனர் அவர் சங்கை என்ற சீனாவில் உள்ள ஒரு இடம் இப்போ கான்ஃபரன்ஸ்லாம் நடந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அந்த இடத்தை சார்ந்த சுரேந்திரன் ஷிப்பிங் என்ற கம்பெனியை சார்ந்தது. இந்த சுரேந்திரன் ஷிப்பிங்கிற கம்பெனியும் பொருளாதார தடைக்கு, அமெரிக்காவின் பொருளாதார தடைக்கு உட்பட்டது. அப்ப 2 பொருளாதார தடையை உட்பட்ட, அதாவது கப்பலும் பொருளாதார தடைக்கு உட்பட்டது, கப்பல் கம்பெனியின் ஓனரும் பொருளாதார தடைக்கு உட்பட்டவர். ஆனால் எல்லாம் சைனாவில் இருந்து ஈரானில் இருந்து குரூட் ஆயிலை ஏற்றிட்டு வர்றது. இது கப்பல்ல வரும்போது, கடல்ல வரும்போது, ஹார்மூஸ் பகுதியை தாண்டி வரும்போது 15 அமெரிக்க கப்பல்கள் சுற்றி நிற்கின்றன. கம் ஸ்ட்ரைக்கர்ஸ் இஃப் யூ டேர், இன்னும் ஒரு வார்னிங்கே அனுப்பிட்டே போகுது. எங்களை தொட்டு பாருடா, உனக்கு தைரியம் இருந்தால் என்று ஒரு வார்னிங்கே அனுப்பிட்டு போகுது. ஆனா சைனாவினுடைய பிரசிடென்ட் ரொம்ப அமைதியா, காலையில் குறிப்பிட்டது போல, எங்களுக்கு ஈரானுக்கும் 2021 போட்ட வியாபார ஒப்பந்தம் பலமா இருக்கு, அதை நாங்க நிறைவேற்றி இருக்கிறோமே தவிர இப்போ நீ கொண்டு ஹார்மூஸ் அது இதுன்னு சொல்லலாம் ஒன்று நடக்காது. இப்போ ஒரு கப்பல் போச்சா, அடுத்தது எல்பிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஈரானுடைய கப்பல், இதுவும் பொருளாதார தடைக்கு உள்ளது. இதெல்லாம் எப்போ தடை பண்றான்னா 2023 பொருளாதார தடையை போட்டு, பொருளாதார தடை இந்த கப்பல்களுக்கு போடப்பட்டு இருக்கிறது. ஏன்னா யுரேனியம் என்ரிச்மெண்ட்டை கொண்டு வந்தான், சைனால இருந்த ஆயுதங்களை கொண்டு வந்த கப்பல்கள்லாம் என்று சொல்லி எல்பிஸ்ங்கிற கப்பல் அதுவும் ஹார்மூஸ் பகுதியை கடந்து போகுது. அமெரிக்காவுடைய கப்பல் படை சீண்டவில்லை, எல்லாம் கப்பம் கட்டிட்டு தான் போகுது. $2 மில்லியன் கட்டிட்ட. அடுத்தது இது ஈரானுடைய கப்பலுக்கு அது இல்லை. அடுத்தது முரளி கிஷான் என்ற இன்னொரு கப்பலும் வந்திருக்கிறது. இதனிடையே அப்பாஸ் அகர்ச்சி என்ன சொல்லியிருக்காருன்னா, சைனா, ரஷ்யா, இந்தியா, பாகிஸ்தான் ஆகிய கப்பல்களுக்கு, ரஷ்யா, சைனா, இந்தியா, பாகிஸ்தான் ஆகிய கப்பல்கள் கப்பம் கட்டிட்டு எந்த தடையும் இல்லாமல் போகலாம் என்று. இப்போ இந்த ஹார்மூஸ் பகுதியில் அவன் கொண்டு வந்த முற்றுகை ஒன்றுக்கும் புண்ணியம் இல்லை. ஒரு கப்பலை கூட அவனால் நிறுத்த முடியல.
எல்லா பொருளாதார தடைக்கு உள்ளான கப்பல்களும் ஹார்முஸ் பகுதியை தாண்டி போய்கொண்டிருக்கிறது. இதுல இன்னொரு பெரிய அவமானம் அமெரிக்காவுக்கு என்னவென்று சொன்னால், சைனா அதை நேரா சவால் விட்டதுதான். சைனாவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் மிக அழுத்தமாக சொல்லி இருக்கிறார், ஹார்முஸ் பகுதி ஈரானுக்குத்தான் சொந்தம் என்பதை நாங்கள் நிலைநாட்டுவோம். இப்போ இந்த அவமானம் எல்லாம் தாங்க முடியாம இன்னொரு அவமானம், அது என்னன்னா, ஈரானுடைய சின்ன போட்டுகள் இருக்கு பாருங்க, அந்த போட்டுகள்லாம் அமெரிக்காவினுடைய ஒரு டஸ்ட்ராயரை அப்படியே சுற்றி சுற்றி வந்துகிட்டு இருக்கு. அதை வீடியோ எடுத்து போட்டிருக்குது IRGC. இவங்க மறுக்கலாம் முடியாத அளவுக்கு வீடியோ எடுத்து போடுறாங்க. அதே மாதிரி சைனாவினுடைய அந்த கப்பல் ஹார்முஸ் பகுதியை கடந்து அமெரிக்காவினுடைய கப்பல்களையும் கடந்து வெளியே போவதையும் வீடியோ எடுத்து போடுறாங்க. ஆக இவனுடைய இந்த ஹார்முஸ் முற்றுகை படுதோல்வி அடுத்தால சைனா ஒரு பயங்கர இதை பண்ணியிருக்கு. அதுக்கு முன்னாடி ஈரானுடைய போட்டுகள் வந்தால் நாங்கள் அதை கடலுக்கு கீழே தள்ளிடுவோம் சொன்னது, ஒரு போட்டை கூட ஒன்றும் பண்ணலை, அப்படியே சுற்றிட்டு அப்படி வராங்க. இன்னொரு தகவல் என்னவென்று சொன்னால், பேர்ல் ஹார்பர், இது வரலாற்று முக்கியமான இடம். 2வது உலகப் போரின் மீது பேர்ல் ஹார்பரை தாக்கியது ஜப்பான் என்பதனால்தான், ஹார்பர் என்ற அந்த துறைமுகத்தை, அமெரிக்காவின் துறைமுகத்தை தாக்கியது என்பதனால்தான் ஜப்பான் மீது, ஹிரோஷிமா நாகசாகி மீது அணுகுண்டுகள் போடப்பட்டன. அங்க மர்மமான முறையில் ஒரு லாஞ்சர், அது டெக்னிக்கலா அதுக்கு என்ன இதுன்னு நாம் விளக்க முடியவில்லை, ஒரு லாஞ்சர் அப்படியே பார்த்துக்கிட்டு போயிருக்கு பேர்ல் ஹார்பரை. இது ஒரு கிடுக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இதனிடையே நம்ம ஒன்றை நினைவு கூறணும், பெண்டகன் இப்பவும் அழகா அறிக்கை விட்டுருக்கு, 40 நாளா தொடுத்து குண்டு போட்டு ஈரானை ஒன்றும் செய்ய முடியல, சும்மா ஹார்முஸ் அது இதுன்னு போகக்கூடாதுன்னு சொல்லி தெளிவாக சொல்லி இருக்கிறது. நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம், இந்த ரிஸ்க்ல நம்ம வெற்றி பெற முடியாது, இது ஒரு குளோபல் கான்ஃபிளிக்டை கொண்டு வரும். நீ எந்த நாட்டு கப்பலை நீ கை வைக்கிறியோ, இப்போ ஈரான் நல்லவன் ஆயிட்டான், நல்ல நாடாயிட்டு, எந்த நாட்டு கப்பலையா நீ தடுத்தா அந்த நாட்டுக்கும் உனக்கும் ஒரு பகை வந்துவிடும். அதுல குறிப்பா அன்னைக்கு ஏங்கி தவித்து உணவுப் பொருட்களும் பேக்கரிகளும் ஹோட்டல்களும் வேலை செய்ய முடியாமல் இருக்கிற ஐரோப்பா தவித்து கொண்டு இருக்கிறது என்பதை நீ நிறுத்திக்கொள் என்பதை நினைவில் கொள் என்று பெண்டகனும் எச்சரிக்கை. இவ்வளவுத்துக்கும் பிறகு என்ன தெரியுமா சொல்றான், ஈரான் எங்கள்கிட்ட போன் பண்ணி பேச்சுவார்த்தை வேணும்னு சொல்லிட்டு, ஈரான் தெளிவாக சொல்லுகிற இனிமேட்ட பேச்சுவார்த்தை இல்லை. அது அப்பாஸ் அகர்ஜி அழகா ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அதுல நாங்க இந்த 47 ஆண்டுகளாகவும் அமெரிக்காவோடு பேசிக்கொண்டு இருக்கிறோம். நேற்று பாகிஸ்தான்ல நடந்தது இல்லை, அதற்கு முன்னாடி ஓமன்ல நடந்தது இல்லை, 47 ஆண்டுகளாக நாங்கள் அமெரிக்காவோடு பேசிக்கொண்டு இருக்கிறோம். பொருளாதார தடை, இன்னும் இது போன்ற விஷயங்களை விவாதித்து இருக்கிறோம். எல்லாத்துலேயும் வாக்கு கொடுக்கறது பின்னாடி பின்ன போறதுதான் அதுக்கு பேச்சு. அமெரிக்காவுடன் பேசுவது என்பது தேவையில்லாத வேலை என்று தெளிவாக அறிக்கை விட்டு இருக்கிறார். 47 வருடமாக அவர்கள் மீறாத ஒப்பந்தமே கிடையாது. அதே போல இப்பொழுதும் பேசி எதுவும் சாதிக்க போவது இல்லை என்று. இதனிடையே UK, பிரான்ஸு, ஜெர்மனி இவங்க வெள்ளிக்கிழமை ஒரு ஹார்முஸ் கான்ஃபரன்ஸ் நடத்த போறாங்களாம். இவங்க எல்லாருமே வரமாட்டேன்ட்டாங்க அமெரிக்காவின் உதவிக்கு. அதே போல இப்ப நெதர்லாண்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன், நானும் கிட்ட வரமாட்டேன், உங்க கூட ஹார்முஸ் இதுக்கு முற்றுகைக்கு நானும் வரமாட்டேன் அப்படின்னு. இப்போ எங்களை கடந்து கப்பல்கள் போகணும்னா எங்களுக்கு கப்பல் கட்டணும்னு சொன்ன ட்ரம்ப் ஒரு கப்பல்ல கூட நிறுத்தி எங்களுக்கு கப்பல் கட்டணும்னு சொன்ன மாதிரி தெரியல. அதே நேரத்துல ட்ரம்போடைய கப்பல்களை கடந்து, போர்க்கப்பல்களை கடந்து எல்லா தடை செய்யப்பட்ட அல்லது பொருளாதார தடைக்கு உட்பட்ட கப்பல்கள் எல்லாம் போய்கொண்டு இருக்கிறது. ஆனா மானமுள்ள அமெரிக்காவா இருந்தா, வீரமுள்ள அமெரிக்காவா இருந்தா, ஹார்முஸ் பகுதியில உன்னுடைய கப்பல் ஒண்ணு அனுப்பி பார்க்கலாம்ல. நீ வெளியில் நின்று முற்றுகையிடுவதற்கு எங்களுக்கும் நாங்களும் போவோம்னு ஒரு கப்பலை அனுப்பி பார்க்கலாம்ல, அடிச்சு நிமித்திடுவான். உன் கப்பலுக்கு இஸ்ரேல் ரிலேட்டடு, அமெரிக்கா ரிலேட்டட் கப்பல்களுக்கு அங்க போக்குவரத்து இல்லை. வெளியில 200 கிலோமீட்டருக்கு அங்க நின்றுட்டு நீ டான்ஸ் ஆடுது எங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து இல்லை என்பதை தெளிவித்திருக்கிறார்கள். அடுத்தது, இப்போ சைனா ஒரு பெரிய நகரம் செய்திருக்கு. இது ஒரு பெரிய மாற்றம். என்னுடைய பாணியில் சொன்னால் ஈரானுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. அது என்னன்னா, சவுதி அரேபியா சைனா பக்கம் நகர்ந்திருக்கிறது. சவுதி அரேபியா ட்ரம்புக்கு நேரடியாக சவுதி மன்னர் சொல்லி இருக்கிறார்,
இதை ப்ளூம்பர்க் என்ற செய்தி நிறுவனம் திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டு இருக்கு. அது என்னன்னா அந்த செய்திக்கு பல தலைப்புகள். ஒன்று, சவுதிஸ் பிக் வார்னிங் டு ட்ரம்ப். சவுதி ட்ரம்புக்கு ஒரு பெரிய எச்சரிக்கையை விடுக்குது. ட்ரம்பை யார் எச்சரிக்கிறா? இப்போ சவுதி மன்னர் இப்படி போயிட்டேடா பெரிய வல்லரசுன்ட்டு. அதுல என்ன சொல்லுதுன்னா, நீ ஹர்முஸை பிளாக்கேட் பண்ணும்போது அதிகமாக அதனால பாதிக்கப்படுறது நான். ஏன்னா ரெட் சீலையும் நான் போக முடியல, பாபுல் மண்டபிலையும் போக முடியல. ஏன்னா அங்கெல்லாம் உன்னுடைய அமெரிக்காவுடைய தோல்வி உறுதி செய்யப்பட்டது ஹூத்திஸ்களின் கைகளில். ஹூத்திஸ் அங்க வச்சுக்கிட்டே இருக்கான், வந்த அடி நிமித்திடுவோன்னு. உன்னால என்ன செய்ய முடிஞ்சு? 2 மாசம் செங்கடல்ல சண்டை போட்டு பார்த்துக்கிட்டு யுஎஸ்எஸ் ட்ரூமேன், யுஎஸ்எஸ் அப்ரஹாம் லிங்கன், யுஎஸ்எஸ் ஜெரால்டு எல்லாம் அடி வாங்கிட்டு போச்சு. ரிப்பேர் ஆகி இப்ப வருது போல தெரியுது. அப்போ எதுக்கும் கொஞ்சமும் புண்ணியம் இல்லாத ஒரு வேலையை நீ செய்தாய். இப்போ ரெட்சி வழியா நான் வியாபாரம் பண்ண முடியாதுன்னா எனக்கு எங்க நாட்டுல பட்டினியே வந்துடும். ஆகவே அத சவுதிஸ் பிக் வார்னிங்னு சிலர் போடுவாங்க, சிலர் SOS டு அமெரிக்கா, சேவ் அவர் சோல்ஸ், எங்களுடைய வியாபாரத்தை காப்பாத்து, எங்களுடைய ஆத்மாவை காப்பாத்துன்னு சவுதி மன்னர் கேட்டதாக பேசப்படுகிறது. சவுதி மன்னர் இப்ப ரஷ்யாவோட சைனாவோடையும் பேசிட்டு இருக்காரு. அடுத்தால பாபுல் மண்டபு ரெட்சி பிளாக்கிங்லாம் வந்துன்னா எங்களுடைய எக்ஸ்போர்ட் வியாபாரம், சவுதி அரேபியாவினுடைய எக்ஸ்போர்ட் வியாபாரம் முற்றாக முடக்கப்பட்டு விடும். அதனால ஒழுங்கா ஹார்மோஸ் பகுதியிலிருந்து வெளியில போயிரு அப்படின்னு யார் சொல்றா? சைனா, சவுதி அரேபியா. இப்ப சவுதி அரேபியா சைனாவோட நெருங்கி சைனாவினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சரும் டாங் என்கிற அதனுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரோடையும் பேசியிருக்கு. இதை விட ஒரு பெரிய டெவலப்மெண்ட் என்னன்னா, இந்த யுத்தத்துல ஈரானால் அதிகமான பாதிப்புக்கு உள்ளான UAE, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், ஐக்கிய அரபு அமீரகம் 5 அலுவலர்கள், ஹை லெவல் அபிஷியல்ஸ் சைனாவோட நேரடியா பேசியிருக்காங்க. அது எல்லா இதுலயும் சேனல்லையும் லைவா ரிப்போர்ட் ஆகிருக்கு. அவங்க பேசினதுல சைனா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கையில் எடுத்துக்கிட்டு என்ன சொல்லியிருக்கேன்னா, ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ரிலேஷன்ஷிப்பு நமக்கு வேணும், ஒரு எஃபெக்டிவ் பார்ட்னர்ஷிப்பு நமக்குள்ளால வேணும். அப்போதான் இன்டர்நேஷனலா இருக்கக்கூடிய நிறுவனங்களை செயல்படுத்த முடியும். ஒரு சர்வதேச அமைதி நிலவும். ஏனென்று சொன்னால் சர்வதேச அமைதி எப்பொழுது நிலவும் என்று சொன்னால், சர்வதேச அளவில் ஒப்பந்தங்களையும் விதிகளையும் மீறுகின்ற இஸ்ரேலு அமெரிக்கா அந்த ரெண்டுக்கும் வெளியில இருந்து நம்ம வந்தாதான் ஒரு அமைதியான உலகத்தை உருவாக்க முடியும். அதனால நமக்குள்ளால எஃபெக்டிவ் அடுத்த பார்ட்னர்ஷிப், நமக்குள்ளால பார்ட்னர்ஷிப் வேணும். அப்போ இப்ப இனிமே இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் சைனாவுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சைனா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லா பயன்படுத்திக்கிட்டது. சவுதியோட பேசுது, UAE உள்ள அபிஷியல்ஸோட நேரடியாக சைனாவுடைய பிரசிடென்ட் சிஏ பேசியிருக்கிறாரு. அதே போல ஜப்பானு, தைவானு, நார்த் கொரியா, சவுத் கொரியா இதெல்லாம் ஒருங்கிணைச்சு இவங்களுக்குள்ளால இனி அமெரிக்காவினோட ஆயுதங்கள் தேவைப்படாதுங்கிறத கொண்டு வந்துட்டு, அப்படி ஆயுதங்கள் தேவைப்பட்டால் அமெரிக்காவுக்கு எதிராக சைனா வியாபாரம் பண்ணும்ங்கிற ஒரு நிலையை சைனா ஏற்படுத்தி இருக்கிறது. சைனாவுடைய இந்த குரூசியல் ரோல் பற்றி ப்ரொஃபசர் ஜெங் என்பவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், இது யானோ தானோன்னு இப்ப நடக்கிற விஷயம் இல்லை. ஈரான்ல இஸ்லாமிய புரட்சி ஏற்பட்ட 1979க்கு பிறகு இமாம் கொமேனி அவர்கள் ஒரு சர்வதேச உலக மாற்றத்தை கொண்டு வந்தார். அதற்கு அவர் எடுத்த வார்த்தை ரெசிஸ்டன்ஸ். அமெரிக்காவினுடைய ஆதிக்கத்தை மெல்ல 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 நாம் எதிர்க்க வேண்டும். அமெரிக்கா சர்வதேச விதிகளை தூக்கி வீசிவிட்டு கையை வீசிக்கொண்டு நடக்கலாம் என்ற நிலையில் இருந்து மாற்ற வேண்டும் என்று கொடுத்தார். இப்போ அது மெல்ல மெல்ல அப்பாஸ் அகர்சிங்கிற ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் தன்னுடைய மிகப்பெரிய முயற்சிகளால் சைனா, ரஷ்யா, ஈரான் இவற்றை ஒன்றாக சேர்த்து இப்ப சைனா என்ன ரோல் பிளே பண்ணது பாருங்க. அரபு நாடுகளை அப்படியே அரவணைக்குது. இப்ப அரபு நாடுகள்லாம் சைனாக்கு நண்பன். யுவான்ல இனிமே பேமெண்ட் நடந்தா அது யுவானை டாலருக்கு ஆல்டர்னேட்டிவ் கரன்சியா கொண்டு வரும். ஆகவே அமெரிக்காவினுடைய உலக ஆதிக்கத்துக்கு அடி வைக்கிற ஒரு நாதத்தை தான் ஈரான் இதுவரைக்கும் திட்டமிட்டது. அது நடந்து விட்டது.
இப்போ கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாம் சீனாவின் பக்கம் சார்ந்திருக்கிறது. ரஷ்யாவிட்ட அழைத்து பேசுகிறார்கள். ரஷ்யாவும் இதுல ரொம்ப அழுத்தமாக ஈரானுக்கு உதவி செய்கிறது. அதே போல இன்னும் பல ஆயுத விமானங்கள், ஆயுதங்களை சுமந்து வந்த விமானங்கள் ஈரான்ல இறங்கி இருக்கு. இப்போ பென்டகனோட அறிக்கை என்ன சொல்லுன்னா, 20,000 செயலர்ஸ் கடல்ல நிக்கிறான். 15 கப்பல்ல அதை சுத்தி உள்ள போட்ல 20,000 பேரோடைய செயலர்ஸ் சொல்லக்கூடிய கப்பல் படையில் வேலை செய்பவர்களுடைய உயிருக்கு என்ன உத்தரவாதம்? திரும்ப வந்து விடுவது சிறந்ததுன்னு. உடனே நாளை கழிச்சு பேச்சுவார்த்தைக்கு ஈரான் சம்மதிக்கும் அப்படின்னு புஷ் அவங்க பேசுவாங்கிறான். ஹார்மோஸ் பகுதியில தடை செய்யப்பட்ட பொருளாதார தடைக்கு உட்பட்ட கப்பல்கள் எல்லாம் நகர்வதில் மூலம் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு அடி கிடைத்து விட்டது என்பதே முக்கியம். அடுத்தது, காலையில் உங்களுக்கு அந்த வீடியோவில் கேட்காம போன செய்தி, ஹங்கேரியில் நடந்த எலெக்ஷனா இருக்கலாம். ஹங்கேரியில் நடந்த எலெக்ஷன்ல இஸ்ரேலுக்கு வேண்டிய விக்டர் ஓர்பான் என்பவர் தோற்கடிக்கப்பட்டு விட்டார். எந்த அளவுக்கு அவரு ஐசிசியால் தடை செய்யப்பட்ட நெத்தன்யாஹுவை அழைத்து பேசினார் என்று சொன்னால், அழைத்து பேசுவதற்காக ஹங்கேரியையே ஐசிசின்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்ல இருந்து விடுவித்து கொண்டு அவரு நெத்தன்யாஹுவுக்கு அங்கே வரவேற்பு கொடுத்தார். அவருக்கு இப்போ செருப்படி கொடுத்து அனுப்பிட்டாங்க. எதிரே ப்ரோ பாலஸ்தீன் ஆதரவாக இருக்கக்கூடிய ஜான்சிங் என்பவர் ஜெயித்திருக்கிறார். இப்போ எப்படி இருக்குன்னா, உலக அரசியலே பாலஸ்தீன் ஆதரிக்கக்கூடிய கட்சிகள் தான் ஜெயிக்கும்ங்கிற ஒரு நிலை வந்திருக்கிறது என்பதை அன்று மீண்டும் ஒரு முறை நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. நியூயார்க்ல பயங்கரமான ஒரு ஊர்வலம் நடந்திருக்கிறது. அதில் ட்ரம்ப் ஈரான் யுத்தத்தை சட்டத்துக்கு புறம்பானதாக நடத்திவிட்டார். அதிலிருந்து பின்வாங்க வேண்டும் என்றும், ஹார்மோஸில் பிரச்சனை பண்ணக்கூடாது என்றும் கோரிக்கைகள் வைத்திருக்கிறார்கள். அதில் ட்ரம்பை நீக்கணுங்கிற மிகப்பெரிய கோஷம் ஒன்று எழுந்திருக்கிறது. அடுத்தது, சைனா ஒரு மேப் வெளியிட்டிருக்கு. அந்த சைனா ஒரு மேப் வரையப்போ நடத்தது உண்டு. அது என்னன்னா, திடீர்னு சில இடங்களை அப்பப்போ இந்தியாவோட சில இடங்களையும் ப்ராஜெக்ட் பண்ணி போடும். இப்போ சைனா ஒரு உலக வரைபடத்தை வெளியிட்டு இருக்கிறது. அது சைனாவுடைய ஸ்கூல்ல அந்த மேப் தான் படிச்சு கொடுக்கப்படும். அதுல இஸ்ரேலுங்கிற நாடு இல்லை. காரணம் என்னன்னு கேட்டா, இஸ்ரேலுன்னு ஒரு நாடு கிடையாது. அது ஐக்கிய நாடுகள் சபையும் இந்த அமெரிக்காவும் சேர்ந்து ஏற்படுத்தின மிகப்பெரியதொரு துரோகம். ஆங்கில நாடும் சேர்ந்து ஏற்படுத்தின ஒரு துரோகம். அதனால இஸ்ரேல்னு ஒரு நாடு இல்லைன்னு ஒரு விளக்கத்தை சொல்லிட்டு அது மேப்ல இருந்து எடுத்துட்டாங்க. இப்போ இஸ்ரேலு சைனாவுடைய மேப்ல இல்லை. அது கொஞ்சம் கொஞ்சமாக உலக வரைபடத்தில் இருந்து நீக்கப்படும். அது பாலஸ்தீனம் என்பது அங்கே நிலைநிறுத்தப்படும். அடுத்தது, லெபனானுக்கும் ஹிஸ்புல்லாக்கும் லெபனான் அரசாங்கத்துக்கும் வாஷிங்டன்ல வச்சு பேச்சுவார்த்தை நடைபெறும்னு சொன்னாங்க. நான் காலை வீடியோவில் சொன்னேன். அது ஒருவேளை அந்த சத்தம் மியூட்டா இருந்த இடத்துல பதிவாயிருக்கலாம். இவங்க ஹிஸ்புல்லா வரமாட்டேன்ட்டாங்க. ஏன்னா ஹிஸ்புல்லாவை டிசாம் பண்ணணும்னு சொல்லி தான் அமெரிக்காவில் பேச்சான். போடான்னு தருவான். வர முடியாது, ஹிஸ்புல்லா வர முடியாதுன்னு சொல்லிட்டு ஏராளமான அமெரிக்காவினுடைய இராணுவத்தினரை கைது செய்திருக்கிற, இஸ்ரேலுடைய இராணுவத்தினரை லெபனானுக்குள்ளால் புகுந்தார்கள் என்பதற்காக கைது செய்திருக்கிறார்கள். அடுத்தால இந்த பேச்சுவார்த்தையின் போது நீ லெபனான் மீது எந்த பகுதியிலையும் தாக்கக்கூடாது. இப்ப பெய்ரூட்ல தாக்குறது இல்லை, எந்த பகுதியிலையும் தாக்கக்கூடாதுன்னு சொல்லி அமெரிக்கா போட்ட நிபந்தனையை இஸ்ரேல் பட்டவர்த்தனமாக மீறி இருக்கிறது. அதனால அந்த பேச்சுவார்த்தைக்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இது லெபனானோட அரசு இஸ்ரேலுக்கு சில கன்செஷன் கொடுப்போம். மானம் கேட்டவன லெபனானுக்கு உள்ளால அவன் ஒரு பாதுகாப்பு வலயத்தை உருவாக்கணுங்கிறான். அதுக்கு எதிராக அவனை சண்டை போட்டு வெளியில தள்ளி இஸ்ரேலையும் சில பகுதிகளுக்கு லிட்டனி ரிவரை தாண்டி உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அவன் அதுல இருந்து வெளியில போகணும் ஹிஸ்புல்லான்னு சொல்லி பேச்சுவார்த்தைக்கு வரான். ஆனால் இராணுவத்தால முடியும்னா பேச்சுவார்த்தைக்கு வருவானா? வரமாட்டான். அதனால நாங்க அந்த பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டோம், கடைசி வரைக்கும் தாக்குவோம் என்று சொல்லி ஜெருசலம் இந்த பகுதிகளெல்லாம் தாக்கி இருக்கிறார்கள். வெஸ்ட் பேங்க்ல ஒரு பெரிய வேலை நடந்திருக்கு. 23 தாக்குதல் 24 மணி நேரத்தில் நடந்திருக்கிறது. அதில் அவர்கள் மேற்கரையில் உள்ள போராளிகள், நாங்கள் மேற்கரையை மீட்டு விடுவோம், முஸ்லிம் சமுதாயம் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் ஜெலீல் ராமல்லாலையும் சில புதிய குடியிருப்புகளை இஸ்ரேல் உருவாக்குவதாக தகவல்கள் வந்திருக்கிறது. இணைந்திருங்கள், தகவல்களை தருகிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.